நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கிற செண்பகராமநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர். இங்கே வந்து ஒரு பழமையான பாண்டியர் காலத்து கோவில் ஒன்று உண்டு. அந்த கோவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த கோவில். இது வந்து அந்த கோவிலோட சத்திரம் முன்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சத்திரம். இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மேமலை வரைக்கும் அவங்க ஆட்சி பண்ணாங்க இல்லையா. பாண்டியர்கள் போகாத இடமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி எப்படி சோழர்களை வந்து ரொம்ப சோழர்களோட வரலாறு எப்படி பேசியிருக்கோமோ அதை விட பெரிய கிங்டம் வந்து பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டி கொடுத்த ஒரு கோவிலை வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்படி ஒரு கிராமத்தில் இந்த கோவிலை எப்படி கட்டுனாங்க அப்படின்றது தான் கேள்விக்குரிய. ஏன்னா இந்த கிராமத்துக்கு வர வழியிலும் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எங்கே வந்து எப்படி கிடைக்காங்க பாருங்கள். இப்போ உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது என்ன இதுன்றதை பார்ப்போம். அங்கே கோயிலோட உடைஞ்ச பாகங்கள் கிடக்கு. அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இது வந்து மொட்டை கோபுரமாக அப்படியே இருக்குது. இந்த கோவிலை கட்டினவரோட பேர்லேயே தான் இந்த கோவில் பேரும் இருக்குது, செண்பகவல்லி தாயார். இந்த கோவிலுக்கு பின்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்ப கம்பீரமாக தெரியும். கோயிலுக்குள்ளே போகலாம். கோவிலோட கதவை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஏ அப்பா, ஒரே மரண்டா இது. ஒரு மண்டபம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. கோவிலோட மதில் சுவர்கள் காலம் கடந்து போனதுனால மதில் சுவர்கள் லைட்டாக சரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த மொட்டை கோபுரம் தாங்க, கோபுரமே மொட்டை கோபுரமாக இருந்தாலுமே கோபுரத்தோட அழகே அழகு தாங்க. இப்போ இந்த மண்டபத்தை பார்க்கலாம். அப்பா, தூணுகளை அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய யாழிகள், பிரமிப்பின் உச்சங்க இதெல்லாம். ரெண்டு புற வரிசையிலையுமே யாழி தான். அந்த அம்மா குருவிக்கு வந்து தண்ணி வைக்காங்க பாருங்கள். கோவிலில் இருக்கிற அந்த குருவி கீழெல்லாம் அவன் தண்ணி குடிக்க வருமா, அவங்க தண்ணி வைக்காங்க. குருவிக்கா தண்ணி குடிக்க வருமாம்மா, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். எல்லா மரத்துலையும் தண்ணி வைக்காங்க. இந்த சிட்டுக்குருவி, கிளி, காக்கா அதெல்லாம் தண்ணி குடிக்க வருமாமா, அதுக்கு தண்ணி வைக்காங்க.
குதிரை, யானை, யாழி. பாறை. மேலையுமே கருங்கல் தான். அப்படியே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். கோவில் வந்து பிரமிப்பின் உச்சம் தாங்க இந்த கோவில், அப்படி இருக்குது. உள்ளே போய் இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். கருவறை நம்ம எப்போதுமே எடுக்க மாட்டோம், அப்படியே உள்ளே போகலாம். இப்போ உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. கோவிலை அப்படியே சுற்றி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். யானையை எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அச்சு அசல் தத்துரமாக செஞ்சுருக்காங்க யானையை. மேலேயுமே சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க பாருங்கள். மற்றபடி இந்த சுற்றுப்பிரகாரத்தில் வந்து இந்த பில்லர்ஸில் எதையுமே சிற்பங்கள் இல்லை, மொட்டையாக தான் இருக்குது. ஜன்னலை பாருங்கள், அந்த காலத்து கல் ஜன்னல். அதில் ஒரு டிசைனு மயில் வச்சுருக்காங்க, மயில், பூவு எல்லாமே வச்சுருக்காங்க. மேலே அந்த வரிசைகளாக உருவங்கள் இருக்குல்ல, யானை, குதிரை, யாழி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் குரங்கை வடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும் குரங்கு இருக்குது. குரங்கு வந்து யானையோட வாழை பிடிக்கிற மாதிரியும், யானை வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற யாழியை தள்ளி விடுற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா அங்கே 2 மாடு சண்டை போடுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து குதிரைகள் ஓடுற மாதிரி இருக்குது, குதிரைகளும் மான்கள் ஓடுற மாதிரி இருக்குது. சிறுத்தை வந்து மானை வேட்டையாடுற மாதிரி இருக்குது முன்னால். அங்கே ஒரு முயல் வடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த ஊர்லேயுமே முயலை வந்து கோயில் வடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் முயலை வந்து கோயில் வடிச்சிருக்காங்க பாருங்கள். மேலே இருக்குது பாருங்கள் குதிரை. அது மாடா இல்லை மறையான்னு தெரியலை. அது பக்கம் முயல், அதுக்கப்புறம் மாடு. அது மறையா தான். அது மான் மாதிரியான ஒரு உருவம் கொண்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது மறைன்னு சொல்லுவாங்க அதை. இது வந்து கருவறையோட பின்புறம். பிரமிப்பான கோயிலுங்க இது. மேலே அந்த பூதவாரிகள் இருக்கிற இடத்துல சிற்ப கலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே மேலே உள்ள சிற்பங்கள் தான் அவங்கள வந்து கண்ணை பறிக்கும். ஜன்னலில் அது அப்படியே சும்மா வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பகுதியில் வந்து அப்படி சும்மா இருக்கும். இந்த பகுதியில் ஒரு வீரன் இருக்கான் பாருங்கள், வயற்காவலர் மாதிரி இருக்கார் பாருங்கள். அப்படியே போகலாம். அப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னா கோவிலில் இங்கே ஒரு கிணறு கிடக்கு பாருங்கள். லாஸ்ட்டில் கிணறு கிடக்கு. இப்போ அப்படியே கோயில் சுற்றி பார்த்து வருவோம். எங்கே இருக்கு? இதா பின்னாடி போகணுமா? அப்படியே பின்னாடி ஒரு கோவில் இருக்குது. பின்னாடி கோயிலை பார்த்துட்டு வருவோம். கோயில் உள்ளே இருந்தே வர்றதுக்கு வழி இருக்குதுங்க. இங்கே போகிற வழி வச்சுருக்காங்க. கால் சுடாமல் இருக்கிறதுக்காக அந்த வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. செண்பகவல்லி தாயார் கோவில், இவங்களோட பேரில் தான் அந்த கோவில் இருக்குது.
இது வந்து இந்த கிரானைட் கல்லுன்னு சொல்லுவாங்களே அந்த கற்களுங்க. இது செண்பகவல்லி தாயார் சன்னதி. கருவறை காமிக்க மாட்டேன். ரெண்டு 4 6 12 24 பில்லர். மேலே யாழி. மரங்கள் வைக்கிறது குழி வெட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த புற்கள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. ஆனால் இங்கே வர்ற கிளிகளுக்கும் பறவைகளுக்கும் கூட தண்ணி வச்சு பராமரிக்கிறாங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிடணும் அவங்களெல்லாம். எங்கள் தென் மாவட்டங்களில் வெயில் அடிச்சதுன்னா என்ன மாதிரி அடிக்கும் அப்படின்றத ஒரு நேரம் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே உங்கள் ஏரியாக்களுக்கு போயிட்டு உங்கள் வீடுகளில் வர்ற குருவிகளுக்கும் அணில்களுக்கும் எலிக்கும் தண்ணி வைப்பீங்க. எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் சுவர் பாருங்கள். கோயில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதனால் அங்கே எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. முன்னாடி மழை தண்ணி உள்ளே நிற்க கூடாதுன்றதுக்காக தூம்பி மாதிரி வச்சு வெளில அனுப்பியிருக்காங்க. வெட்டியை போட்டு தாக்குறாங்களா? மணமகனுக்கும் மணமகளுக்கும் எங்களுடைய நவநீத கிருஷ்ணன் ராஜகோபால் சமூக வலைதளம் சார்பாக வாழ்த்துக்கள். தலவிருஷ மரம்னா அந்த வேப்ப மரம் தான் நினைக்கிறேன். அதை தான் திண்டு கட்டி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வேறு மரங்கள் வந்து பார்க்க முடியலை. இந்த மரங்கள் இருக்குது. இது என்ன மாதிரியான மரங்கள்னு தெரியலை. உள்ள கோயிலை போய் சுற்றி பார்த்தாச்சு. அருமையான கோவிலுங்க. பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த பனிமூட்டை மாதிரி தெரியுதா? அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இப்படி ஒரு கோவில் இந்த இடத்துல வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உள்ள திருமணம் நடந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்கள் யாராவது இந்த நாங்குநேரி பக்கம் வந்தீங்க அப்படின்னா, திருக்குறுங்குடி இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த கோயிலை வந்து பாருங்கள். பிரமிப்பாக இருக்கும் உள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த விழாவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த விழாவில் சந்திக்கலாம். யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.